Hello everyone, welcome to Nitulya's Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஹாஃப் இயர்லி மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதாவது டேர்ம் 2 சம்மேட்டிவ் எக்ஸாமினேஷனோட கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First, choose the appropriate synonym for the underlined words. Mocking உடைய synonyms, அதாவது மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ மார்க்கிங்னா ஒருத்தங்களை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறது. ஸோ ஆப்ஷன் பி மேக்கிங் ஃபன், இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட், ஆஷன். ஆஷனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி டல் ஆகிறது, அல்லது முகம் வாடி போச்சு அப்படி சொல்லுவாங்க, இல்லை ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் இங்கே வந்து ஆப்ஷன் பி பேல் அப்படிங்கிறது ஆன்சர். தேர்ட் ஒன் ஸ்பார்க்கிள். ஸ்பார்க்கிள் அப்படின்னு மின்றது அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து ஆப்ஷன் பி கிளிட்டர், இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆன்டனிம்ஸ். ஆன்டனிம்ஸ்னால் தெரியும், ஆப்போசிட் வேர்டு. ஸோ ஃபோர்த் வந்து டாண்டட். டாண்டட் அப்படின்னா ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறது, அவங்கள பார்த்து கை கட்டி சிரிப்பாங்க இல்லையா. ஸோ இது வந்து டாண்டட், அதோட ஆப்போசிட் பாருங்கள், ஆப்ஷன் ஏ ரெஸ்பெக்டட். ஃபிஃப்த் ஒன் டைட்டன்டு, உங்களுக்கே தெரியும், ஆப்ஷன் பி லூசன்டு. தென் சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், வேனிங். வேனிங் அப்படின்னா தேஞ்சிக்கிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். அதோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வேக்சிங், அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே டிக்ரீஸ், ஃபாலிங் எல்லாமே குறையிறதுன்னு அர்த்தம். ஓகே. தென் தேர்ட் பாருங்கள், ஹோமோஃபோன். ஹோமோஃபோன்னா ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சவுண்டும் மீனிங்கும் சேமாக இருக்கும். நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹெச்இஆர்இ ஹியர்னா இங்கே, ஹெச்இஏஆர் ஹியர்னா கேட்குறது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் எந்த டேஷில் எந்த வேர்டு வரும்னு கேட்டிருக்காங்க. ஐ ஹாவ் கம் ஹியர் டு ஹியர் யுவர் மியூசிக். எப்படி ரெண்டு பார்த்துலையும் ஹியர் தான் வரும். ஸோ ஃபஸ்ட் எப்படி வரும், ஐ ஹாவ் கம் ஹியர், நான் இங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்னா டு ஹியர் யுவர் மியூசிக், உங்களோட மியூசிக்கை கேட்குறதுக்கு. அப்போது இங்கேங்கிறது தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஹெச்இஆர்இ ஹியர் டு ஹியர் யுவர் மியூசிக். ஓகே. எயித்து பாருங்கள், எ பெக்கர் வித்தவுட் ஆர்ம்ஸ் ஆஸ்க் ஆர்ம்ஸ். ஏஆர்எம்எஸ் ஆர்ம்ஸ் அப்படின்னா கைகள், ஏஎல்எம்எஸ் ஆர்ம்ஸ் அப்படின்னா பிச்சை, யாசகமாக கேட்குறது. ஸோ எ பெக்கர் வித்தவுட் ஆர்ம்ஸு, ஒரு பெக்கர், ஒரு பிச்சைக்காரர், வித்தவுட் ஆர்ம்ஸு கை இல்லாமல் இருக்கிறவர், ஆஸ் ஆர்ம்ஸ் பிச்சை கேட்குறாரு. ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஆர்ம்ஸ் வரும், எஸ் ஏஆர்எம்எஸ் ஆர்ம்ஸ், அடுத்தது ஏஎல்எம்எஸ் ஆர்ம்ஸ். ஓகே. தென் ஃபோர்த்து ரோமன் லெட்டர், சிலபிஃபை த வேர்டு. கொடுத்துருக்கிற வேர்டை பிரித்து எழுதணும். இன்க்ரெடிபிள், இன்க்ரெடிபிள் நீங்கள் இப்படி எழுதிட்டு ஆன்சரில் லாஸ்ட்டாக 4 சிலபிள்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. அட்வென்ச்சர், அட்வென்ச்சர் எழுதிட்டு 3 சிலபிள்ஸ்னு எழுதிக்கோங்க. பிரித்து எழுதணும். இதே 1 சிலபிளாக இருந்தால் 1 சிலபிள் அப்படிங்கிறது நீங்கள் எழுதணும். தென் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்னாவே அட்ஜெக்டிவில் சூப்பர்லேட்டிவ் டிகிரிங்கும் போது அந்த வேர்டு கூட இஎஸ்டி சேர்ந்து வரும், அந்த அட்ஜெக்டிவ் கூட இஎஸ்டி சேர்ந்து வரும், முன்னாடி தங்கிறது வரும். நம்மளுக்கு கொஸ்டின்லேயே த கொடுத்துட்டதுனால நீங்கள் ஆன்சர் மட்டும் எழுதுனா ஓகே. பட் எப்போவுமே சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் எழுதும்போது த எழுதி இஎஸ்டி வேர்டு எழுதுனீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ 11th கொஸ்டின் பாருங்கள், அண்டார்டிகா இஸ் த டேஷ் காண்டினென்ட் இன் த வேர்ல்டு. கோல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோல்டு கூட இஎஸ்டி சேர்த்து எழுதுறது தான் அட்ஜெக்டிவ் டிகிரி, கோல்டஸ்ட். தென் த எலிஃபண்ட் இஸ் த டேஷ் அனிமல், ஹெவி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெவியோடைய சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் என்ன, ஹெவியஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒயில் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒய் எடுத்துட்டு ஐ போட்டு இஎஸ்டி சேர்த்து எழுதணும், ஹெவியஸ்ட். தென் 6th ரோமன் லெட்டர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் வேர்ப் யூஸிங் தர் பாசிவ் ஃபார்ம். ஓகே. பாசிவ் ஃபார்ம் அப்படின்னா பி ஃபார்ம் வேர்ப் வந்து மெயின் வேர்போடைய வேர்பு 3 போடணும். நம்ம வந்து ஆம் ஈஸ் ஆர் ப்ரெசண்ட்டுக்கான பி ஃபார்ம் வேர்பும் போடலாம். புக்கில் வந்து நம்மளுக்கு இது பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்கிறதுனால இப்போ நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் போட்டு எழுத போகிறீங்க. ஸோ பாஸ்ட் டென்ஸ்க்கான பி வேர்ப்ஸ் என்ன அப்படின்னா வாஸ் அண்ட் வேர். வாஸ் வந்து சிங்குலருக்கும், வேர் வந்து ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணுவோம். பேப்பர் டேஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் வுட். பேப்பர் சிங்குலருங்கிறதுனால நம்ம வாஸ் அப்படிங்கிற வேர்பு போட்டுக்கணும். அடுத்தது ப்ரொடியூஸோடைய வேர்பு 3 ப்ரொடியூஸ்ட். ஸோ வாஸ் ப்ரொடியூஸ்ட், இதுதான் பாசிவ் ஃபார்ம் வேர்பு. தென் பேப்பிரஸ் பிளான்ஸ் டேஸ் யூஸ் பை எஜிப்டியன்ஸ் டு மேக் பேப்பர். பேப்பிரஸ் பிளான்ஸ் ப்ளூரல்ங்கிறதுனால வேர் போட்டுக்கிறோம். அடுத்து யூஸோடைய வேர்பு 3 யூஸ்டு போட்டுக்கணும். ஸோ பேப்பிரஸ் பிளான்ஸ் வேர் யூஸ்டு பை எஜிப்டியன்ஸ் டு மேக் பேப்பர். அடுத்து ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 1 or 2 லைன்ஸ். 2 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 15th கொஸ்டின் பாருங்கள், வாட் கைண்ட் ஆஃப் புக்ஸ்
Did Don Quixote like to read? அது டான் குவிசோட்னு படிக்கூடாது, டான் ககோட்டி லைக் டு ரீடு. எந்த மாதிரியான புக் வந்து டான் ககோட்டி ரீட் பண்ண விரும்புவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஹிண்ட் வேர்டு மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் சென்டென்ஸாக எழுதினாலும் ஓகே, ஹிண்ட்டாக எழுதினாலும் ஓகே. அபவுட் நைட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ், நைட்ஸ் பற்றியும் அட்வென்ச்சர் பற்றியும் படிக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். ஸோ அபவுட் நைட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர். தென் 16th பாருங்கள், ஹூ வாஸ் ஸ்டாரிங், யார் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஓல்ட் மேன். Then 17th, who was the young stone carver? Obviously, Salim. நான் கொடுத்துருக்கிற ஹிண்ட் வேர்டு மட்டும் எழுதினாலுமே உங்களுக்கு மார்க்கு கிடைக்கும். சம்டைம்ஸ் ஃபுல் மார்க் கிடைக்கும். மார்க் ரெடியூஸ் பண்ணுறதுனாலும் அங்கே பண்ணலாம். நீங்கள் ஃபுல்லாக கொஸ்டினோடு சேர்த்து அது ஒரு சென்டென்ஸாக எழுதுறதுக்கு கூட தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் எப்படி எழுதுவீங்க? டான் ககோட்டி லைக்டு டு ரீடுன்னு போட்டுட்டு லைக்கை வந்து லைக்கடுன்னு மாறும். ஏன்டா முன்னாடி இருக்கிற டிட்டு கூட அது சேரும். அப்போ டான் ககோட்டி லைக்டு டு ரீட் அபவுட் நைட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர். அடுத்த 2 கொஸ்டினுக்குமே ஹூன்னு ஆரம்பிக்கிற கொஸ்டினுக்கு ஹூ எடுத்துகிட்டு நம்மளோட ஆன்சரை போட்டிங்க அப்படின்னா கரெக்டு. ஓல்ட் மேன் வாஸ் த ஸ்டாரிங், சலீம் வாஸ் த யங் ஸ்டோன் கார்வர் அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போயம் லைன்ஸ் கொடுத்து அதில் வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸ். 18th question, when to fight for your right cause wanted to gain considerable applause. அதுலேயே நம்மளுக்கு லைன்ஸில் மீனிங் கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க வந்து சரியான காரணத்துக்காக ஃபைட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? when will one get an applause, எப்போ வந்து அவங்களுக்கு அந்த பாராட்டும் கைத்தட்டலும் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. when one fight for a right cause, சரியான காரணத்துக்கு சண்டை போடும்போது. தென் 19th கொஸ்டின் பாருங்கள், வேர் த வாய்ஸ் ஆஃப் த விண்ட் கால்ஸ் அவர் வாண்டரிங் ஃபீட், எங்கெல்லாம் வந்து காற்று எங்களை கூப்பிடுதோ அங்கே எல்லாமே நாங்கள் போவோம், எங்களோட கால்கள் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹூஸ் வாண்டரிங் ஃபீட் இஸ் ரெஃபர்ட் ஹியர், இங்கே யாரோட வாண்டரிங் ஃபீட் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா சிங்கர்ஸோடைய வாண்டரிங் ஃபீட் தான். ஸோ சிங்கர்ஸ் வாண்டரிங் ஃபீட். நான் எஸ்க்கு அப்புறம் அப்பாசிட்ரஃபி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நான் எஸ் போடலை. அப்படி விட்டாலும் இன்னொரு எஸ் வரும்னு அர்த்தம். ஓகே, சிங்கர்ஸ் அப்படிங்கிற நம்ம ப்ளூரலாக தான் எடுத்திருக்கோம். ஸோ அவர்களுடைய அப்படிங்கிற மீனிங் வரும். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா 20th கொஸ்டின், ஹூ கேன் லீவ் எ நோபல் இம்ப்ரெஷன், யார் நோபல் இம்ப்ரெஷனை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அகெயின் ஃபஸ்ட் லைன் தான். ஒன் ஹூ ஃபைட் ஃபார் தயர் கிங் கண்ட்ரி அண்ட் ஃபெய்த், யார் வந்து நாட்டுக்காக நம்பிக்கைக்காகவும் ராஜாக்காகவும் போராடுறாங்களோ அவங்க தான் வந்து நோபல் இம்ப்ரெஷனை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு வரும். தென் 21st பாருங்கள், வித் லூட்ஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் எவர் சிங்கிங் வி ரூம் ஆல் அவர் மென் ஆர் கிண்டர்ட் த வேர்ல்ட் இஸ் அவர் ஹோம் வாட் டு தே ஹேவ் இன் தேர் ஹேண்ட்ஸ், அவங்களோட கைகளில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் லூட்ஸ். தே ஹாவ் லூட்ஸ் இன் தயர் ஹேண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், இதுவும் போயம் லைன் கொடுத்து தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஏ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்ன? ஒரே சவுண்டில் முடியக்கூடிய வார்த்தைகள். ஸோ ரைமிங் வேர்டு கேட்டாலே நம்மளோட கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் இருக்கிற லாஸ்ட் வேர்ட்ஸ் தான் எடுத்துக்கணும். ஒவ்வொரு லைனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் வேர்ட்ஸ் தான் எடுத்துக்கணும். ரைம் ஸ்கீம்னாலும் நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ லாஸ்ட் வேர்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க? கிங், ரிங், எஸ்டீம், சீம். ஸோ இதில் வந்து ஒரே மாதிரி சவுண்ட் முடிகிற வேர்டு வந்து ரைமிங் வேர்ட்ஸாக எடுத்து எழுதணும். கிங், ரிங் இது ஒரு செட் ரைமிங் வேர்ட். எஸ்டீம், சீம் இது வந்து ஒரு செட் ரைமிங் வேர்டு. இது வந்து மாறி கூட இருக்கலாம். ஃபஸ்ட் லைனில் கிங்கு, தேர்ட் லைனில் ரிங் இருந்தால் கூட நம்ம மேட்ச் பண்ணி தான் எழுதணும் ரைமிங் வேர்ட்ஸ்க்கு. அடுத்து கொஸ்டின் பி, ரைட் டவுன் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இந்த தேர்ட் லைன். தேர்ட் லைனில் இருக்கிற அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அலிட்ரேட்டட் வேர்ட் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கணும், சவுண்டும் சேமாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சவுண்டும் சேமாக இருக்கணும். தட்டு, தோ, த, இதுன்னு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? டீன்னு ஸ்டார்ட் ஆகிறது மட்டும் இல்லை, சவுண்டும் இதுன்னு ஸ்டார்ட் ஆகும். பார்த்திங்கன்னா அதுலேயே ஈவன் இருக்கும், லாஸ்ட்டில் எஸ்டீம் இருக்கும். ஈவன் அப்படிங்கிறது இ சவுண்டில் ஸ்டார்ட் ஆகும், எஸ்டீம்ங்கிறது அ சவுண்டில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து ரைமிங் வேர்டு கிடையாது. அதே மாதிரி ஏஜஸ் ஆர், ஏஜஸ் ஏல ஸ்டார்ட் ஆகும், ஆர் வந்து ஆரில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுவும் ரைமிங் வேர்டு கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர். கோ டு மை காட்டேஜ் அண்ட் ஃபெச் மை க்ளவுஸ் அண்ட் ஃபேன். இது சொன்னது யார்? ஒயிட் ரேபிட். வெரி குட். ஐ மஸ்ட் ஃபைண்ட் அவுட் வை ஹிஸ் இன் சச் அ ஹரி. இது சொன்னது ஆலிஸ். அடுத்தது இது நயா த ஹோம் ஆஃப் சித்ரகார்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் யூஸிங் வேர்ட்ஸ் ஆர் phrases given. So first one, Naya is a quaint village in West Bengal in Midnapur district. However, it is not an ordinary village. Around 250 patwas or chitrakars or artists live there. Those folk artists are painters, lyricists, singers and performers all rolled into one. They practice an ancient folk art called Padachitra.
There is a type of storytelling using painted scrolls. The scrolls had stories painting on them, and the artists sang the story as they unrolled the scroll. This art has been practiced since the 13th century. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கோட் ஃப்ரம் மெமரி அண்ட் ஹாப்பியிலேருந்து ஆஃப் ஆர் ஃபேட் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இது லாஸ்ட் 5 லைன்ஸ். அண்ட் ஹாப்பி அண்ட் சிம்பிள் அண்ட் சாரோஃபுல் திங்ஸ், வாட் ஹோப் ஷால் வி கேதர், வாட் ட்ரீம்ஸ் ஷால் வி சோ, வேர் த விண்ட் கால்ஸ் our wandering footsteps we go, no love bids us tarry, no joy bids us wait, the voice of the wind is the voice of our fate. முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கிற ஃபுல் ஸ்டாப், கொஸ்டின் மார்க், அங்கே இருக்கக்கூடிய செமிகோலன் இதெல்லாம் பார்த்து கரெக்டாக வந்து போட்டுட்டிங்கன்னா மார்க் எங்கேயுமே ரெடியூஸ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீஅரேஞ்சிங் த சென்டென்ஸ் இன் கொஹிரண்ட் ஆர்டர் யூனிட் 2லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு புக்கில் வந்து 7 பாயிண்ட்ஸ் இருக்கும், இங்கே ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன வரும், த ஓல்ட் மேன் ஒர்க்டு டயர்லெஸ்லி ஆன் த ஸ்கல்ப்சர் வரும். அடுத்தது ஹீ ஹேட் எ ஸ்ட்ராங் விஷ் டு ஃபினிஷ் இட் இன் டைம் அது வரும். அடுத்து ஓவர் டேஸ் ஹீ ஃபெல்ட் வெரி வீக். அடுத்து he thought he wouldn't be able to finish it வரும். அப்புறம் ஃபைனலாக வந்து he wished to have Gopal with him வரும். ஸோ இது வந்து நம்ம சும்மா ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம், அந்த ஓல்ட் மேன் வந்து டயர்டாகாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி பண்ணும்போது அவருக்கு ஸ்ட்ராங் விஷ், நல்லா எப்படியும் நம்ம இதை முடிச்சிருவோம், இந்த ஸ்கல்ப்சர் இந்த சிலை செஞ்சு முடிச்சிருவோன்னு நம்புகிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே நாள் ஆக ஆக அவர் வந்து ரொம்ப வீக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இதை முடிக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறாரு. அப்படி ஃபீல் பண்ணும்போது கோபால் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்ணுறாரு. இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. அது வரும்போது கோபால் வந்து இங்கே வந்தால் அவன் இன்னும் கொஞ்சம் ஃபைனர் டீட்டெயில் கற்றுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி வரும். ஃபைனலாக சலீம் வந்து அந்த தாட் வந்து நம்ம மனசுலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், மேட்ச் த ஃபாலோவிங் டூல்ஸ் வித் த ஆர்ட் ஃபார்ம்ஸ், ஹேமர் அண்ட் chisel, sculpture, paint brush and palette, painting, molds and roll pin, pottery, அங்கே PA வராது PO வரும், scissors and paper, collage, needle and thread, embroidery. அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃப்னு கொடுத்து லெசனோட பேராகிராஃப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 2. நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணால் போதும். அதுக்கடுத்தது ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இன் எ பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 போயமோடைய கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு போயமோட பேராகிராஃப் அட்டன் பண்ணணும். அடுத்து 37 வந்து தனி கொஷின். நீங்கள் ஆன்சர் எனி ஒன்னு சொல்லிட்டு இந்த 3ல் 1 எழுதக்கூடாது. கொஞ்சம் நல்லாவே பாருங்கள், நம்மளுக்கு மார்க் டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ரைட் ஏ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் அப்ரிஷியேட்டிங் ஹர் ஆர்ட் ஒர்க் ப்ரெசென்டட் ஆன் யுவர் பர்த்டே. உங்கள் பர்த்டேக்கு உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி நீங்கள் ஒரு லெட்டர் எழுதணும். ஸோ நம்ம மாடல் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேட் போட்டுக்கோங்க ரைட் சைடில். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் மறந்துடாமல் போட்டுக்கோங்க. மை டியர், ஃப்ரெண்டோட நேம் என்னவோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. ஹவ் ஆர் யூ, ஐ ஆம் ஃபைன், ஐ எம் ஸ்டடியிங் வெல். நீ எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா படிச்சுட்ருக்கேன். யுவர் ப்ரெசன்ட் ஆன் மை பர்த்டே வாஸ் வெரி ஸ்பெஷல். என் பர்த்டேக்கு வந்த உன்னோட ப்ரெசன்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஐ லைக் இட் வெரி மச், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. த பெயிண்டிங் ப்ரெசென்டட் பை யூ ஆன் மை பர்த்டே இஸ் அட்மயர்டு பை எவ்ரி ஒன். நீ எனக்கு அனுப்பிச்ச அந்த ப்ரெசென்ட், என் பர்த்டேக்கு அனுப்பிச்ச அந்த ப்ரெசென்ட் வந்து எல்லாருமே பார்த்து அட்மையர் பண்ணாங்க, அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடு முடிச்சுட்டாங்க. தேங்க்ஸ் எல்லாம் யோர்ஸ் லவ்விங்லின்னு போட்டு உங்களோட நேம் போட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ், டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். வில் மீட் யூ வித் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, it's bye from Kausalya. Thank you.